வணக்கம்ங்க. இன்றைக்கி மார்ச் 3. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்து அறுவடை பார்க்கலாம். இன்றைக்கும் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோங்க. பூக்கள், காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே நான் அறுவடை பண்ணியிருக்கேன். தினமுமே நம்ம மாடி தோட்டம் அறுவடை கொடுக்குதுங்க. இப்படி அறுவடை கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள், உரமாகவும் பயன்படும், பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். அதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல இன்றைக்கி நம்ம தோட்டத்தினுடைய அறுவடை பாருங்கள். 4 வகையான ஹைப்ரிட் செம்பருத்திங்க பாருங்கள். ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்புறம் எப்போதும் மாதிரி உள்ள செம்பருத்தி பூக்கள், சங்கு பூக்கள்ங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளிங்க. இது வந்து 2 நாள் முன்னாடி பறித்தது. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடணுங்கிறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சும்மா வெளியிலே வச்சாலே இந்த அளவு பழுத்துருவோங்க. இது போல் அறுவடைகள் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பறித்த கத்திரிக்காய், செடி அவரைங்க. அறுவடை எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம தோட்டம் பாருங்கள் எவ்வளோ காய்களோடையும் பூக்களோடையும் அழகாக இருக்குது இல்லைங்களா? சரிங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம அறுவடை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் பயன்படுத்திகிட்ருக்கோங்கிறத பார்க்கலாம். காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், தானிய கழிவுகள் தான் நான் கொடுப்பேன். அப்படின்னாலுங்க காய்கறி கழிவுகளை எனக்கு வந்து சமையலில் வந்து அதிகமான வந்து வெங்காயத்துடைய பயன்பாடு அதிகம் இருக்குங்க. வெங்காயம் நான் அதிகமாக சமைப்பேன், சமையலில் சேர்த்துக்குவேன். அந்த வெங்காயத்தோலை இதை மாதிரி நான் ஊற வச்சு கொடுக்கும்போதுட்டுங்க வெங்காயத்தோலில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்குங்க. பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு நமக்கு அறுவடைகள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வெங்காயத்தோல் அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த வெயில் காலத்தில் சமையலுக்கு வந்து நம்ம வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கும் போது அதுவும் நமக்கு நல்லது தான், குளிர்ச்சி தரும். வெங்காயத்தோலை இதை மாதிரி நீங்கள் உரமாகவும் பயன்படுத்துங்க. நம்ம தோட்டத்தில் நல்ல செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். கோடை காலத்துலேயும் நல்ல அறுவடை கொடுக்குங்க. இந்த பதிவு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.